இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அநேகர் வழி மாறி போய்க் கொண்டிருக்கிறார்கள். நான் எந்த பாதையில் போகிறேன், நான் எந்த திசையை நோக்கி போகிறேன், நான் போகிறது நல்ல வழியா அல்லது தீய வழியா என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவில் ஞானம் இல்லாதபடிக்கு அநேக குடும்பங்கள் பாதைகளை மாற்றி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சோதனைகளுக்குள்ளாடி அகப்படும் போதுதான், ஐயோ, நான் இந்த வழியில் அகப்பட்டு விட்டேனே, நான் போன பாதை தெரியாத ஒரு பாதையாய் இருக்கிறதே என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயம் காணப்படுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் கரத்தை பிடித்து என்னுடைய வழியில் நான் உங்களை நடத்தி செல்லும்போது நீங்கள் பொன்னாக விளங்குவீர்கள். தேவர் ராஜ்யத்தின் ஒளியாய் உங்களை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோபு 23 அதிகாரம் 10 இவ்வாறாக சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நீங்கள் போகக்கூடிய வழிகளை நான் அறிந்திருக்கிறேன், உங்களை நான் பொன்னாக விளங்க செய்வேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் சோதனை வருவதற்கு காரணமே சத்துருவானவன் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களை பாதை மாற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறான், திசைகளை மாற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறான். அநேகர் உலக காரியங்களை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது மீதமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டாலும் அநேக ஜனங்கள் இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை பிடிக்காமல் உலகத்தை நம்பியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, மகளே, நான் உன் வழியை அறிந்திருக்கிறேன், நீ போகிற பாதை இன்னதென்று நான் அறிவேன். நீ நல்பாதையில் போகாமல் தீய பாதையில் போவாயானால் சத்துருவானவன் உன்னை சோதிப்பான், சத்துருவானவன் உன்னை புடமிடுவான், சத்துருவானவனுடைய கைக்குள் அகப்பட்டு சிக்குண்டு போவீர்கள் என்று ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்தாலும் அநேகர் அதை காது கொடுத்து கேட்காமல் தன் போன போக்கில் அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். முடிவிலே சத்துருவானவன் அந்த குடும்பத்தை வஞ்சித்து வைத்து அவன் தன் இஷ்டப்படி என்னையெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு கடைசியில் தேவ சமூகத்தை நோக்கி ஓடி வரக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும், நமக்கு போதித்து நமக்கு ஆலோசனை தந்து நாம் நடக்கக்கூடிய வழிகளை அவர் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார் அல்லவோ. அவருடைய அடிச்சுவடை பார்த்து நடக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டுமே தவிர சத்துருவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஒரு நபர் கூட நாம் மாறி போகக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நாம் அவர் காட்டுகிற வழியில் நடப்போமே ஆனால் அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரம கானானுக்குள் நாம் போய் சேர முடியும். துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நாம் நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில் நாம் நிற்கக்கூடாது, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்றுத்தந்தாலும் இன்றைக்கு அநேகரை பாருங்கள், அநேக குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை பாருங்கள், பிள்ளைகளை பாருங்கள், யாரிடத்தில் தொடர்பு வைத்திருக்கிறார்கள், யாரோடு கூட சேர்ந்து நடக்கிறார்கள், எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நீங்களே கண்டுகொள்ள முடியும். ஆவியானவர் சொல்லுகிறார், அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருடைய வேதத்தில்
தியானமாய் இருக்கிற மனுஷன் எப்படி தியானமாய் இருக்க வேண்டுமாம்? இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டுமாம். அப்படி இருக்கிறவன் தான் பாக்கியவான் என்று அவர் சொல்லுகிறார். நாம் இன்றைக்கி பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாறணும்னா அவருடைய வேதத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அவருடைய வசனம்தான் நமக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதுனால அவர் காட்டுகிற பாதையில் நாம் நடப்போமேயானால் நாம் பொன்னாக விளங்குவோம். அவர் நம்மை சோதித்த பின் நாம் பொன்னாக விளங்குவோம் என்பதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு சோதனை காலம் வரும். சத்ருவானவன் உங்களை சோதிப்பான், சத்ருவானவன் உங்களை புடமிடுவான். ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த சோதனையிலிருந்து ஜெயம் கொள்ளும் போது அந்த பரமகானானை நோக்கி நீங்கள் வருவதற்கு அது ஆயத்தமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழி உங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு சோதனை வந்தவுடன் ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரை மறந்து போகிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். நான் இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆனாலும் என் குடும்பத்தில் இந்த சோதனை வந்ததே என்று சொல்லி புலம்புகிற அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ புலம்பாத, இந்த சோதனை எல்லாம் உனக்காக நான் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையை நியமித்து ஓடக்கூடிய வகையில் உன்னை நான் புடமிட்டு கொண்டிருக்கிறேன். இந்த சோதனையை கண்டு நீ புலம்பாத. இந்த சோதனை காலம் முடியும் போது நீ பொன்னாக விளங்குவாய். நீ முறுமுறுக்காத, எதிர்த்து பேசாத, யாரிடத்திலும் கசப்பு வைக்காத. உன்னுடைய காரியங்கள் ஜெயமாய் நான் மாற்றி தருவேன். உன்னுடைய வழிகளை அறிந்திருக்கிறேன். நீ பாதை மாறி போகாத, என்னுடைய வழியில் நட என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவர் சொல்லக்கூடிய ஒரே காரியம், உங்கள் குடும்பங்களில் இருக்கக்கூடிய தரித்திரங்களை நான் மாற்றுவேன், இருளை நான் மாற்றுவேன். பிள்ளையினுடைய காரியம் ஜெயமாய் மாறும், தொழிலினுடைய காரியம் ஜெயமாய் மாறும். அந்த வழக்கில் ஒரு நீதி கிடைக்கும். உங்கள் சொத்து காரியத்தில் ஒரு ஜெயம் உண்டாகும். உங்களை எதற்கு நினைக்கிற சத்ருவை நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் போகிற வழியை அறிந்திருக்கிற தகப்பன் நீரல்லவோ. எங்களுக்கு சோதனைகள் வரும்போது அந்த சோதனையிலிருந்து நிலை நிற்க, அந்த சோதனையிலிருந்து விடுதலை பெற, அந்த சோதனையிலிருந்து ஜெயம் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவியாக இருக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீரே ஆனால் அந்த சோதனைகளை எல்லாம் நாங்கள் தாண்டி விடுவோம். எங்களுக்கு வந்த வனாந்தரத்தை நாங்கள் தாண்டி விடுவோம். எங்களுக்கு தந்த பிரச்சனைகளை தாண்டி விடுவோம். அந்த கடன் பாரத்தை தாண்டி விடுவோம். வியாதியை தாண்டி விடுவோம். இனி எந்த விதமான பிரச்சனைகளுக்குள்ளும் நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு அதிலிருந்து தப்புவிக்க தேவன் எங்களுக்கு தேவ ஞானத்தை தாங்கப்பா. எங்களை பொன்னாய் விளங்க செய்யுங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஜொலிக்கக்கூடிய முத்துக்களாய் மாணிக்கங்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விழுந்து போகாதபடிக்கு, பாதை மாறி போகாதபடிக்கு எங்கள் குடும்பங்களையும் தலைமுறைகளையும் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்தி கரம் பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. குடும்பத்தில் பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண்டவரே சோதனைகளை தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.